ஆமோஸ் கண்ட பல கூடையை எங்கள் சபையை மாற்றும். ஆமோஸ் கண்ட பல கூடையாய் பழுத்த பழம் நிறைந்த கூடைக்குள்ளே ஆண்டவரே தீர்க்க நாளிலே கூடார மறைவிடத்தில் வைத்து பாதுகாக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. முதலாம் ஆபத்து எங்களை கடந்து போச்சு, இரண்டாம் ஆபத்தில் எங்களை காக்கும்படி உங்களுடைய சமுத்திரம் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த இரண்டாம் ஆபத்துல எங்கள் சபையில் ஆராதிக்கிற ஒருவர் கூட கைவிடப்பட்டு போகக்கூடாது, சாவுகளை பார்க்க கூடாது. இந்த நாளிலே கர்த்தருடைய கோபம் பூமியில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கோபத்தின் மூலமாய் அழிவு வந்திருக்கிறது, அழிவு மூலமாய் பஞ்சம் வந்திருக்கிறது, பஞ்சத்தின் மூலமாய் சாவு வந்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த அழிவு சாபமும் பஞ்சமும் எங்கள் தேசத்தில் நிற்கிறது. இதிலிருந்து நாங்களும் எங்கள் விசுவாச குடும்பங்களை காக்கப்படபடி எங்கள் ஜீவனை எங்களுக்கு நீர் கொள்ளை பொருளாய் தரும்படி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பாப்பா, அடிமை கட்டமைக்கப்பட்ட கழுதை உமையே சுமந்து வந்திருக்கிறேன். நீர் பேசுவீராக, ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. அடிமையுடைய சுயத்திலிருந்து ஒன்று கூட வெளிவராதபடி, அடிமையுடைய சுயத்திலிருந்து ஒன்று கூட புறப்படாதபடி உண்மையே நீர் வெளிப்படுத்தும்படி அடிமையை கல்வாரி சிலுவை நிழலில் மறைத்து நீர் வெளிப்படும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்தும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வரப்போகிற ஆத்மா மனமாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த நாள். எத்தனையோ பிரச்சனைகள் நம் அருகில் வந்தது, எத்தனையோ குடும்ப பிரிவினைகள் நம் அருகில் வந்தது, எத்தனையோ மரணம் நம் அருகில் வந்தது, எத்தனையோ நிந்தனைகள் நம் அருகில் வந்தது. இனி நிற்கவே திராணி இல்லாதபடி பிரச்சனைகள் நம் அருகில் வந்தது. ஆனாலும் இவைகளை எல்லாவற்றையும் தாண்டி நீ நிற்கும்படி செய்தார். உன்னை அழிக்கும்படி கடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை தாண்டி போயிட்டு, ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நம்ம என்ன செய்திருக்கிறார்? நிலைநிற்கும்படி செய்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த பெரியவர் சொன்ன சாட்சியை நம்ம பார்த்தோம். வேதத்தில் ரகசியத்திலே பார்க்கும் பொழுது சபையிலே மூப்பர்களை கர்த்தர் வைத்திருக்கிறது மிகுந்த ஆசீர்வாத கரங்களை கர்த்தர் எதிரான காரியத்தை செய்கிறார். அதைகளை காரியங்களை சொன்னதை வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய சபை முதியோர்களை கண்டு கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். எப்படி? நம்ம பரிசுத்த சபைதான் கர்த்தருடைய சமூகத்தை சேர்க்கப்படுவோம். கர்த்தருடைய நாட்களில் நம்ம வேறு வீட்டு பொருள் நம்ம செய்யணும். அந்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்லக்கூடிய சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு பரலோகம் உண்டு. நம்முடைய சபையை வஸ்திரம் என்கிற வேலையினாலே காட்டி இருக்கிற கரங்களை கட்டி கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை இன்னும் குன்றி போகவில்லை, அவருடைய மகிமை இன்னும் குன்றி போகவில்லை. கர்த்தர் நிறைவான காரியத்தை செய்து கொண்டிருக்க. அந்த பிள்ளை ஒரு சாட்சி சொல்லிச்சு, அது எவ்வளவு நிறைய சாட்சி சொல்லிச்சு. நான் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்டு, எனக்கு நல்ல ஒரு கணவன் கிடைக்கணும், அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். நான் வாழ்க்கையில நல்ல ஒரு வேலையை பார்த்து என்ன செய்யணும், நல்லபடியா இருக்கணும். நம்ம அந்த பிள்ளைக்கு கட்டாயமா என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கர்த்தர் அந்த காரியத்தை செய்யணும். இன்னொரு சாட்சி சொன்னாங்க, நம்ம அந்த பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தர் செய்தது நல்ல உயர்ந்த ஒரு வேலையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காலம்தான் வேலைக்கு வாய்ப்பு இல்லாத காலம்தான், அதை ஒத்துப்படுத்தாத நேரம், அந்த நேரத்துல வழி இல்லாத நேரத்துல தான் உனக்கு வழியை கர்த்தர் திறப்பார். அப்போ அந்த வழிகளை உண்டாக்குகிற கர்த்தர் ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த 40 நாள் ஆராதனை அவன் இங்க வந்த நாளெல்லாம் சாயங்காலத்தில் இங்க வந்திருந்து ஆராதிப்போம். அவன் ஆராதிச்சானா ஆராதிக்கிற அவருக்கு ஒரு விசுவாசம். நான் இங்க இருந்தா கர்த்தருக்கு செய்வார். அப்படியே வந்தா கர்த்தர் ஏற்ற நாளே கர்த்தர் காரியத்தை மாமலை உண்டாக்கினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில நம்முடைய தேசத்துல கர்த்தருடைய கோபமும் அழிவும் சாபமும் வந்திருக்கிறது. இதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் மனதுரு என்ன செய்கிறார்கள்? இந்த சாபக்கட்டுகளையும் பாவக்கட்டுகளையும் அழிவின் கட்டுகளையும் மாற்றி
நம்முடைய தேசத்திற்கு நிச்சயமாகவே சேமத்தை கட்டளையிடுவார். 2ஆம் ஆபத்து நம்மை தெரியாதவருடைய கடவுள் அதை எப்படி என்னால் உறுதிப்படுத்த முடியும்னா, கடந்த வாரத்தில் ஏசப்பா சொன்னாங்க, வசனத்தை அறிவித உடனே என்ன செய்வாரு? குணப்படுத்துவது. உங்களை எல்லாம் பார்க்கும்போது திரள் கூட்ட தேவ தூதர்கள் உண்மையாகவே நிறைஞ்சு இருக்கிறத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா ஜெயம் கொண்டவங்க தான் வெண் வஸ்திரம் தரிக்க முடியும். ஜெயம் கொண்டவங்க வெண் வஸ்திரம் தரிச்சு வந்திருக்கீங்க. அப்ப கூடையில பழுத்த பழங்கள் நிறைய இருக்கு. இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுறது? காப்பாற்றப்படப்படுறது. ஒரு நீதிமன்றம் இருந்தால் அந்த பட்டணம் என்ன செய்யப்படுறது? அழிக்க மாட்டார். இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, கர்த்தருடைய வசனத்தை பிடிக்கிறவங்க. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தரையை கை கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், வசனத்திற்கு இணங்கி நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் இந்த பூமியில நீ என்ன செய்ய முடியும்? தப்பித்து கொள்ள முடியும். எப்படி சொல்லுவது? சிலருக்கு காதல கேட்டிருக்காது, சிலருக்கு கேட்டிருக்கலாம், சிலருடைய வஸ்திரம் அழுக்கப்பட்டிருக்கலாம், அதனால போட்டுட்டு வர முடியாம வந்திருக்கலாம். நீ எப்படி வந்தாலும் உன்னை சேர்த்துதான் கட்டணம் செய்யணும். ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயமாகவே முடிவு உனக்கு உன் நம்பிக்கை வீணாகாது. நம்ம இப்ப நிற்கிற நேரம் ரொம்பவும் ஆபத்தான சூழ்நிலையில் நிற்கிறோம். அப்படிதானே? எப்படி இந்த கட்டணம் இடிஞ்சு வந்து கீழே விழுந்துருவோம்னா, அப்ப கொள்ளை நோயும் சாவும் துக்கமும் பஞ்சமும் பட்டயமும் கிட்ட நிற்கிறது, துஷ்ட மிருகமும் நம்மை சுற்றி நிற்கிறது. இதுல இருந்து தப்பித்து கொள்வதற்கு என்ன வழி ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முடிவு வருகிறது. தேசத்தின் 4 முனைகளின் மேலும் முடிவு வருகிறது. மனுபுத்திரனே, தேசத்திற்கு முடிவு வருகிறது. எங்கிருந்தெல்லாம் வருகிறது? தேசத்தின் 4 முனைகளிலும் இருந்து முடிவு வருகிறது. நீங்க அப்படியே நினைச்சு இருக்கிற இடத்துல சுத்தி பாருங்க, உங்களுக்கு 4 புறத்திலையும் முடிவு வந்தாச்சு. இனி நம்ம என்ன செய்ய முடியாது? தப்பிச்சு கொள்ளவே முடியாது. தேசத்தின் 4 முனைகளிலும் முடிவு வந்தாயிடுச்சு. கொஞ்சம் வந்தாயிடுச்சு இல்ல, தேசத்தின் பாதி முனைகளிலே அழிவு வந்தாயிடுச்சு இல்ல, தேசத்தின் 4 முனைகளிலும் முடிவு வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த முடிவு மிகவும் கொடூரமாய் வருகிறது. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது. இதோ ஏகமான தீங்கு வருகிறது. தீங்கு வருகிறது. இதோ ஏகமான தீங்கு வருது. மகா பெரிய தீங்கு வருகிறது. ஏகமான தீங்கு வருகிறது. முடிவு வருகிறது. 4 முறைகளில் இருந்து முடிவு வருகிறது. இப்ப இங்க முடிவு வருகிறது. இதோ ஏகமான தீங்கு வருது. மிக பெரிதான தீங்கு. 1ஆம் ஆபத்தை போல அல்ல. இந்த 2ஆம் ஆபத்திலே தப்பி போக முடியாது. தேவன் சொன்னவே சிறிய காய்ச்சல் போலதான் வரும். நீ பரிசோதித்து கண்டுபிடிக்கவே முடியும். சின்ன இருமல் தான் வரும். நீ பரிசோதித்து கண்டுபிடிக்கவே முடியாது. இது ஏகமான தீங்கு வருகிறது. இந்த தீங்குல தப்பித்துக் கொள்ள முடியாது. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். முடிவு வருகிறது. முடிவு வருகிறது. அது உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பயமா இருக்கிறது. இதோ வருகிறது. முடிவு வருகிறது. முடிவு வருகிறது. அது உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது. அப்ப நம்ம எல்லார் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. இந்த அழிவு, இந்த கொள்ளை நம்மளை எப்படியாவது அழிச்சிடணும், எப்படியாவது நம்மை நற்மூலப்படுத்தி விட வேண்டும் என்றுதான் இந்த முடிவு வந்து கொண்டிருக்கிறது. இதோ அது உண்மையில் நோக்கமாய் இருக்கிறது. இதோ வருகிறது. இதோ பக்கத்துல என்னாச்சு? வந்தாச்சு. கடந்த ஆண்டு நம்மை
ஜனத்தை எனக்கு நீ ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்ம கொரோனா முடிவு வருது, அழிவு வருது, ஏகமாய் வருது, ஒன்மேல் நோக்கமாய் இருக்கிறதால நீ என்னுடைய ஜனம், நீ என்னை ஆராதிக்க வேண்டும் என்று உனக்கு கற்றுகிற நாளை திருமையாய் அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அதிகமா விளக்கி சொல்ல நேரம் இல்லை, நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன். நீங்க வீடுகளில் சென்று அதை தியானித்துக் கொள்ளுங்கள். அது இருளும் எப்படிப்பட்ட முடிவு இதோ வருகிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமுமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்னொரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாய் வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அது இருளும் அந்தகாரமுமான நாள். இருள் என்பது உனக்கு துக்கம் நிறைந்த நாள், உனக்கு துக்கம் நிறைந்த நாள், நீ சகிக்க முடியாதபடியான ஒரு துக்கம். இருளும் அந்தகாரமும் உன்னுடைய எல்லாமே சம்பவிக்கப்படும். எதையும் செய்ய முடியாது, வெளியே இறங்க முடியாது, போக முடியாது, பிள்ளைகளுக்குரிய காரியங்களை பார்க்க முடியாது. இப்ப பார்க்கிறோம் அந்தகாரம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிக்க முடிகிறதா? கல்லூரிகளுக்கு போக முடிகிறதா? வேலை பார்க்கிற இடத்துல இதுதான் அந்தகாரமான நாள். நாம் என்ன செய்ய என்று தெரியாதபடி விழி பிதுங்கி நிற்கிறோம். படிச்ச வச்ச பிள்ளைகளுக்கு வேலை போக முடியல, படிக்க போற பிள்ளைகளுக்கு படிக்க போக முடியல. அப்படிப்பட்ட இருளும் அந்தகாரமுமான நாள். விடியற் காலத்து வெளுப்பு போல பர்வதங்களின் மேல் பரவி வருகிறது. விடியற் காலத்து வெளுப்பை போல பர்வதங்களின் மேல பரவி. விடியற் காலம் வெளுப்பு எப்படி வரும்? நம்ம பார்த்துட்டே இருப்போம், சீக்கிரம் கொஞ்சம் வெளுத்தது போல இருக்கும், இன்னும் சொல்லதுக்கு முன்னாடி வெளுப்பு விடியற் காலம் அப்படியே மாறி போகும். அதே போல ஒரு ஏராளமான சாதி என்ன செய்யுது? படையெடுத்து வருகிறது. ஒரு பெரிய சாதி, ஏராளமான சாதி. என்ன சாதி? கொள்ளைகள், கொரோனா சாதி அப்படியே பறந்து வருகிறது. 4 முனைகளிலும் தேசத்தை அழிக்கும்படி, தேசத்தில் வாழுகிற ஜனங்களை அழிக்கும்படி 4 முனைகளிலும் இருந்து விடியற் காலத்து வெளுப்பை போல தீவிரமாய் அது புறப்பட்டு வருகிறது. இது இதற்கு முன்ன எந்த தலைமுறையிலும் நம்ம என்ன செய்யல, கேட்டது இல்லை. இனி வருகிற தலைமுறைகளிலும் வருஷங்களில் இதை என்ன செய்ய முடியாது, கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. ஏன்னா முடிவு வருகிறது. இனி இருந்தாலும் இதை பார்க்க முடியும். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. மீதம் இருக்கிறவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? சுத்த பொண்ணா புட்டமிட்டு தான் எடுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த தேசத்துக்கு அழிவு இருக்காது. அதுக்கப்புறம் இந்த தேசத்துல அழிவு இருக்காது. கர்த்தர் அப்படியேதான் செய்யப்படுறார். எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான், சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் விழுவான். மீதியாய் இருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். இப்படி அவர்களில் என் உக்கிரத்தை தீர்த்துக் கொள்வேன். கர்த்தருடைய கோபம் எவ்வளவு இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான். இந்த ஏராளமான சாதி தீவிரமாய் புறப்பட்டு வருகிறது. இது வருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உங்க வீடுகளில் பிள்ளைங்க தூரம் படிச்சு போயிருப்பாங்க, கணவன் வேலைக்கு போயிருப்பார், பிள்ளைகள் வேலைக்கு போயிருப்பாங்க, மேற்கத்திய நாடுகளில் இருப்பாங்க, அரபு தேசங்களில் இருப்பாங்க, பிற மாவட்டங்கள் மாநிலங்களில் இருப்பாங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தூரத்தில் இருக்கிறவன் கொள்ளை நோயால் சாவான். நம்ம போன வருஷம் இந்த கொரோனால கூட கேள்விப்பட்டோம். எல்லாம் அரபு தேசத்துல, தூர தேசத்துல எல்லாம் ஃபுல்லா என்ன செஞ்சிச்சு? கொள்ளை நோயில மறைச்சு போயிட்டாங்க. நம்ம தேசத்திலேயே நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? இங்கிருந்து வேலைக்கு போறவங்க தூரம் போய் அவங்க அங்கெல்லாம் மறைச்சு போறாங்க. அவங்கள என்ன செய்யல, பாடியை கூட இங்க கொண்டு வர முடியாம ஆயிடுச்சு. தூர தேசத்தில் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள். சமீபத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான்.
பட்டயத்தில் விழுவாங்க. இங்க தூரம் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஏழைக்கு ஆக்சிடென்ட், அடி பிடி சண்டை, எப்பவுமே பட்டயம் நமக்கு முன்பாக, சாபம் நமக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை துஷ்டர் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பட்டயத்தால் அழித்துக் கொண்டிருக்கிறான். இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீதியா இருந்து முற்றுகை போடப்பட்டவன் பஞ்சத்தால் சாவான். முற்றுகை போடப்பட்டவன், முற்றுகை போடப்பட்டவங்க எப்படி சாவாங்க? பஞ்சத்தால். முற்றுகை என்னது? ஒன்றை லாக்டவுன் பண்ணி வீட்டுக்குள்ள வைப்பாங்க, வெளியே போக முடியாது. விற்பது நீ வீட்டுக்குள்ள 4 சுவர்களின் அறைக்குள்ள இருக்க வேண்டும். இங்கே முற்றுகை போடும்போது பஞ்சத்தால் சாவான். அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன செய்ய போறோம்? பஞ்சத்தால சாக போறோம். வெளியில என்ன செய்யுது? பட்டயத்தால சாக போகிறோம். வெளியில பிள்ளைங்க பைக் எடுத்துட்டு போவாங்க. இப்ப நம்ம அதை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஆக்சிடென்ட், எல்லா இடத்துலயும் தற்கொலை, பயங்கரமான சூழ்நிலை. தூரம் இருக்கிறவங்க எல்லாம் கொள்ளை நோயில செத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை இவனை கர்த்தர் எதற்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்றால், நீ அவர்களுக்காக காத்திருந்து அழும்படி, புலம்பும்படி, நம்முடைய தேசத்திற்காக காத்திருக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இவங்களிலிருந்து நீ தப்ப வேண்டும், உன்னுடைய குடும்பம் தப்ப வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் செய்திருக்கிறார். நம்ம இந்த ஆராதனை ஸ்தலத்திலே கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமோஸை நோக்கி கர்த்தர் கேட்கிறார், ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய்? ஆமோஸ் சொல்கிறார், ஆண்டவரே ஒரு தூக்கு நூலை காண்கிறேன். தூக்கு நூல் எதுக்குள்ளது? அளவு பார்த்து நீங்க எவ்வளவு வளர்ந்துருக்கிறீங்கன்னு பாக்குறதுக்கு. தூக்கு நூல் கட்டிடம் கட்டுறவங்களுக்கு கேட்டா தெரியும். தூக்கு நூலை போட்டு அப்படியே பார்ப்பாங்க. அதுல கொஞ்சம் கூடி இருந்து கொஞ்சம் குறைஞ்சு இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? கூடி இருந்து அப்படியே வெட்டி கட் பண்ணி தூக்கி என்ன செய்வாங்க? தூரம் போட்டுருவாங்க. அது வேண்டாம் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, அதே போலதான் தூக்கு நூல் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூல் விடப்பட்டிருக்கிறது. ஆமோஸே வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோஸே என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். இஸ்ரவேல் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். இந்த கொத்தனார் எல்லாம் வெட்டி தூர பொடியது மாதிரி ஜீசஸ் நம்ம கிட்ட என்ன விட்டுருக்கிறாரு? தூக்கு நூலை விட்டுருக்கு. நீ சரியில்லைன்னா இதுல இருந்து தப்பி போகவே முடியாது. மகனே மகளே, நீ தப்பி போக முடியாது. தூக்கு நூல் உனக்கு முன்பாய் போடப்பட்டது. ஏனென்றால் சத்திய வசம் அந்த முதியவர் சொன்னார், நம்ம சபையை அவ்வளவு விசேஷமாய் கர்த்தர் எடுத்து அதை அவர் அழகுபடுத்தி ஒடுக்கி இந்த இடத்துல செய்யப்படுகிற விண்ணப்பத்துக்கு கர்த்தருடைய கண்கள் காண்கிறது, செவிகள் கேட்கிறதுமாய் இருக்கிறது. உன் அப்படி நீ சிக்குண்டு போய் அந்த கழுதை எனக்கு வேண்டான்னு தூரத்துல போடப்பட்டேன். அதே மாதிரி கிடந்த நம்ம கர்த்தர் அழைச்சி எனக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வந்து நம்ம நிறுத்தி இருக்கிறாரு. ஆகவே இனி என்ன செய்ய மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு. நம்முடைய நடுவில் தான் என்ன போட போகிறாரு? தூக்கு நூலை போட போகிறார். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். இப்போ அவரிடத்துல கேட்கிறார், ஆமோஸே இப்போ நீ என்னத்தை காண்கிறாய்? பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அங்க வசனம் சொல்லுச்சு 4 முனைகளிலிருந்து முடிவு வருகிறது. இப்ப எங்க முடிவு வந்திருக்கு? என் ஜனத்தின் நடுவே முடிவு காலம் வந்திருக்கிறது, இனி அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். ஒருவேளை நீ பழக்கூடைக்குள்ள இருந்து ஆமோஸ் கண்ட பழக்கூட நம்முடைய சபை கூடை. எது? சபை கூடை. சபை பழுத்த பழம் யாரு? நீங்க தான், நம்ம தான். பழுத்த பழம் நம்ம தான். ஆனா நமக்கு முன்பதாக என்ன செய்ய போகிறாரு?
தேவனுடைய பிள்ளைகளை, நீ எந்த இடத்துல சரியில்லாமல் இருக்கிறாய், கணவனுக்கு மத்தியிலே சாட்சி இல்லாத ஜீவனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, வேதம் சொல்லுகிறது சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். மனைவிக்கு யார் தலை? யார் சொல்லு? புருஷன் தலையாய் இருக்கிறார். இப்ப நீங்க ஒருவேளை தலையாய் இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி தூரத்துல நின்று கொண்டிருக்கிறாயோ, இப்ப கர்த்தருடைய சமூகத்துல சொல்லு. மதுவான பிரியனாய் காணப்படுகிறாயோ, ஒருவேளை சிம்சோனை போல ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, தீனாளை போல ஊரை சுற்றி கொண்டிருக்கிறாயோ, எந்த பாவத்தோடு நீ விளையாடி கொண்டிருக்கிறாயோ, உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இந்த பழுத்த பழம் உள்ள கூடையில தான் தூக்குநூல் விடப்படுகிறது. இனி என் ஜனத்தை மன்னிக்க மாட்டேன். நான் பரிசுத்தமாய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறார். சும்மா நான் வந்து ஸ்தானதனைக்கு போறேன், பைபிளை எடுத்து சொன்ன போகுது. கடந்த நாளில் எங்க சர்ச்சில் இருந்து கொஞ்சம் பேர் சர்ச்சை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒயிட் ட்ரெஸ் போடுறதுக்கு ஏன் மடிக்கிறாங்க? சிஸ்டர், ஒயிட் ட்ரெஸ் போட்டா நம்ம ரொம்ப பரிசுத்தமா தான் இருக்கணும், இல்லைன்னா போடக்கூடாது. போட்டா மற்றவங்களுக்கு மத்தியில நம்ம என்ன செய்யணும்? முன்மாதிரியா தான் இருக்கணும். எந்த பாவத்தையும் செய்ய முடியாத அந்த ட்ரெஸ்ஸை நம்ம என்ன செய்யும்? குத்தி குறைஞ்சிட்டே இருக்கும். வெண் வஸ்திரம் தரிச்சு, அதுக்கு நான் முதல்ல அதை சொன்னேன், நீ உலகத்தை ஜெயித்தாதான் வெண் வஸ்திரம் போட முடியும், உன் மாமிசத்தை ஜெயித்தாதான் வெண் வஸ்திரம் போட முடியும். நீ எல்லாத்துடைய ஆசை வாசத்தை வெறுத்தாதான் வெண் வஸ்திரம் தரிக்க முடியும். இப்பதான் ஒண்ணு தெரியும், அருமையான சில சகோதரர்கள்ட்ட ஞானஸ்தானம் எடுக்க சொன்ன சொல்லுவாங்க, சிஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்தா ரொம்ப பரிசுத்தமா வாழணும், இல்லைன்னா ஞானஸ்தானம் எடுக்க கூடாது, அநேக அடிகளுக்கு பாத்திரமா. அப்போ இந்த உலகத்துல நீ வாழணும்னா ரெண்டே ரகசியம் தான் இருக்கிறது. நீ வெண்வஸ்திரம் தரிச்சணும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். இதுதான் உனக்கு பாதுகாப்பு. ஏன்னா யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுங்க, சிஎஸ்சில போய் ஈஸியா எடுக்கலாம், ஆர்சில போய் ஈஸியா எடுக்கலாம். பெந்தேகோஸ்துல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தா இனி பாவம் செய்யக்கூடாது, மோசமா நடக்கக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, அப்படி பரிசுத்தமா நடக்கணும். வெண்வஸ்திரம் தரிங்கன்னு சொன்னா, வெண்வஸ்திரம் தரிச்சா அப்படி பரிசுத்தத்தை காக்கணும். அப்போ உன்னை பரலோகம் கொண்டு போனோம்னா இந்த ரெண்டு ஒன்றனால நீ போயிடலாம். உங்களுக்கு என்ன செய்து தெரிகிறது? அப்படி உண்மை சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்க. சில கைகளோட உயரல, நீங்க முழு மனசோட அலையிலே சொன்னது அடுத்த பக்கம் போக முடியும். அலையிலையா? இந்த ரெண்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைய நான் இப்ப ஆவிக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த ரெண்டு ஒண்ணுன்னா உனக்கு அன்பை கொண்டு வரும், சாந்தத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், நீடிய பொறுமையை கொண்டு வரும், இச்சை அடக்கத்தை கொண்டு வரும். நீ யாரிடத்தில் எதிர்த்து வெல்லாமடைய கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தடுத்து உன்னை நிறுத்தி கொண்டு இருப்பார். இவைகள் ரெண்டு உனக்குள்ள இருக்கிற இந்த பூமியில நீ பரிசுத்தமாய் வாழவாய். இடர்கள் உனக்கு என்ன செய்யாது? நேரிடாது. இடர்கள் நேரிடாதபடி நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உன்னையே அதை என்ன செய்து கொண்டிருக்கும்? தகுதி படுத்தி கொண்டிருக்கும். இந்த பழுத்த பழம் நிறைஞ்ச கூடைக்குள்ள ஆமோஸ் கண்ட நூலை விடும் பொழுது நம்ம எத்தனை பேர் இதுல பாதுகாக்கப்படுவோம்? அலையிலே சொல்லுங்க. பரவாயில்லை, எல்லாரும் அப்படிதான் இருக்கிறீங்களா? சரி, அப்ப எல்லாரும் சேர்ந்து பழுத்த பழம் உள்ள கூடையில இருக்கலாம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிங்க. இந்த பழுத்த பழம் நிறைஞ்ச கூடையில ஆண்டவர் என்ன செய்வார்? நூலை விடும் பொழுது நம்முடைய ஜனத்தை மன்னிக்க மாட்டாரு. இந்த அவர் மன்னிக்காத நாட்களிலே என்ன நடக்கும் பாருங்க? தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் என்று பங்குதே, இயேசுவே
எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. உங்க வீடுகளில் பிரேதம் இருக்கும், பக்கத்துல பிரேதம் இருக்கும். நாங்க வந்து சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. எப்படி பாடம் எப்படி இருக்கும்? அலறுதலா இருக்கும். எப்படியாவது பெயருங்க சிஸ்டர், இங்க நிக்காதுங்க. தேவாலய பாட்டு அலறுதலாய் மாறுகின்ற காலம் நம் அருகிலே கடந்து வந்தாயிற்று. கரங்களை கட்டி தேவாலய பாட்டு அலறுதலாய் மாறுகின்ற காலத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரேதங்களெல்லாம் நம்மை சுற்றி எரிந்துவிடப்படும். நீ பாட்டு வேண்டாம், சர்ச்சு வேண்டாம், ஒன்று வேண்டாம், என்ன விட்டா போதும். அப்படியே ஒன்றும் தெரியாம படுத்திருக்கலாம், குடிகார மாதிரி படுத்திருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். ஆமோஸ் 9:2 இந்த நேரத்துல நான் நல்லா தான் இருந்தேன், சர்ச்சில் எல்லா நாளும் இருந்தேன். அந்த கூடைக்குள்ள இருந்த பழுத்த பழம் நான் தான். என்னை விட மாட்டாருன்னு சொல்லி காத்து உள்ளக்குள்ள இருந்து துணிகரமாய் பாவம் செய்து, உள்ளக்குள்ள இருந்து துணிகரமாய் அநியாயம் செய்து, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் எழுதி கரங்களை நீட்டி வாயை விரிவாய் திறந்து வாய்க்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை வாசிங்க. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வானபரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். குறை கூறுகிறவர்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள், இவங்க என்ன ஞானஸ்தானத்தை இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு இதை தான் சொல்லுவாங்க, என்னைக்கு இந்த ஞானஸ்தானம் தான் சொல்லுவாங்க. நீ போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, பரலோகம் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஆவியினாலும் ஜலத்தினால மறுபடியும் பறந்தாதான், நீ மறுபடியும் பறந்தா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ஒரே வழி. புதிய ஏற்பாடின் காலத்தில் விசுவாசியே, ஒருவேளை கற்பனையை தூரத்துல போட்டுட்டு இந்த பழத்த பழம் நிறைஞ்ச கூடையில நான் இருந்த பழம் தான், நான் இந்த பழம் தான் என்று இருந்தா என்றால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து உன்னை பிடிச்சு கொண்டு வரும். அவர்கள் வான பணம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், ஓடி கண்மலைக்கு மேல ஒரு கூடை கட்டலாம், ராக்கெட் எல்லாம் வெற்றிருக்கு, அந்த விண்வெளி ராக்கெட்ல கடந்து போல நீ ஓடி போனாலும் அங்க இருந்து என்ன செய்வாரு? அவ்விடத்திலிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். இந்த நாள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கடந்து வந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் கொரோனாக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னேன், வசனம் கேட்க கூடாத பஞ்சகாலம் கடந்து வருகிறது. என்ன செய்வீங்க? உங்க சிஸ்டர் கூட்டாலும் பார்க்க முடியாது, பாஸ்டர் கூட்டாலும் பார்க்க முடியாது, தேவாலயம் எல்லாம் அடைக்கப்படும் என்று செய்தியை கொடுத்த பொழுது நீங்க எல்லாம் நினைச்சிட்டே இருந்தீங்க, இதெல்லாம் இப்ப எங்க வரப்போகுது, சிஸ்டர் என்னதோ பைத்தியம் போல சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்ப வரப்போகுதுன்னு சொல்லி 3-4 வாரங்கள் ஆகல. அதுக்கு முன்னாடி இவைகளெல்லாம் கண்களுக்கு முன்னதாக நடந்தது. அப்போதான் அழுதீங்க, கதறினீங்க, ஐயோ நீங்க சொன்ன உதாட்சியமா தள்ளணும். இப்ப பாரு, வசனம் தெளிவா சொல்லுது, நீ எங்க ஏறினாலும் அங்க இருந்தெல்லாம் உன்னை இறக்கி கொண்டு வந்துடுறது. ஆமோஸ் 9:10 வாசிங்க. தீங்கு எங்களை அணுகுவது இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். இப்ப சிலவங்க சொல்லுவாங்க, அது ஞானஸ்தானம் எடுக்கட்டாலும் ஒண்ணு இல்லை, ஆண்டுடைய சமுத்திர காத்திருக்கட்டாலும் ஒண்ணு இல்லை, நாங்க தானம் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், எல்லாம் செய்திருக்கிறோம், அதனால இயேசுப்பா என்ன செய்வாரு? எங்களை ஒன்றும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு, இந்த சாவு எங்களுக்கு வராது, இந்த கொள்ளைகள் எங்களுக்கு வராது என்று சொல்லுகிறவர்கள் பட்டயத்தால் சாவார்கள். வேதம் தெளிவாய் கேட்டுக்கொள்ளுங்கள், பட்டயத்தால் சாவார்கள். எபிரேயர் 32, எரேமியா 22:29 வாசிங்க. தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். நீ கேட்ட நான் செய்ய பிழைச்சு கொள்வேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நான் பிழைச்சு கொள்வேன். எரேமியா 48:8 வாசிங்க. எரேமியா 48. பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களையும்
பட்டணங்களின் மேலும் வருவான். ஒரு பட்டணமும் தப்பி போவது இல்லை. பள்ளத்தாக்குகளும் கெட்டு போகும், சமான பூமியும் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பாழாக்குகிறவன் எல்லா பட்டணங்களிலும் வரும், ஒரு பட்டணமும் தப்பி போகாது. நீ இருக்கிற சிட்டியும் போகாது, நம்ம இருக்கிற கிராமமும் போகாது. கருங்கலுக்கு உண்டு. நீங்க இருக்கிற ஒவ்வொரு இருக்கிற சின்ன பட்டணம், பெரிய பட்டணம், சமூகம், எல்லா இடத்திற்கும் பாழாக்குகிறவன் கடந்து வர போகிறான். இந்த பாழாக்குகிறவனிலிருந்து நீ பாதுகாக்கப்படும்படிதான் உன்னை எங்க கொண்டு வச்சிருக்கு? 40 நாள் உபவாச கூட்டம் போட்டு தீங்கு நாளில் உள்ள கூடார மறைவிடத்துல கொண்டு வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி, தீங்கு நாளில் கூடார மறைவிடத்துல உன்னை ஒழித்து வைத்து பாதுகாக்கிற கர்த்தர் இந்த ஆபத்திலே நீ போகாதபடி, இந்த பாழாக்குடைய கையில நீ அழிக்கப்படாதபடி உன்னை கொண்டு வைத்திருக்கிறார். இந்த 40 நாள் உபவாச கூட்டத்துல வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு அலையில சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்கன்னு பார்த்து கொள்ளுங்கள். தீங்கு நாளில் கூடார மறைவிடத்துல ஒன்ன வச்சாருன்னா உனக்கு பாதுகாப்பு உண்டு. நீ கூடார மறைவிடத்துல ஒன்ன காணலன்னா பாதுகாப்பு இல்லை. ஏன்னா சீயோன்ல எக்காலம் போத சொன்னாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு சீயோன்ல எக்காலம் ஊதி இருக்கிறேன். என்ன எக்காலம்? உபவாச நாளை நேமியுங்கள், சிறியோரும் பெரியோரும் பால் மறக்காத குழந்தைகள் கூட வரணும், மணவாளன் வரணும், மணவாட்டி வரணும். இவங்க எல்லாம் நீங்க வரணும்னா நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்கன்னு நீங்களே சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். எரேமியா 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம். நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், கூடார மறைவிடத்துல உன்னை வைக்க வேண்டிய நாள்ல நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சிறு வயதிலிருந்தே கேட்பது இல்லை. நான் வந்தாச்சுல்ல, என் பிள்ளை அங்கே இருக்கட்டும், பிள்ளை வந்தாச்சுல்ல, அதனால நான் அங்கே இருக்கிறேன். தீங்கு நாளில் நீ மட்டும் காப்பாற்றப்பட்டால் போதுமோ? உன் பிள்ளை மட்டும் காப்பாற்றப்பட்டால் போதுமோ? தீங்கு நாளில் என்ன செய்யணும்? கூடார மறைவிடத்துல ஓடி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டுவேன், நீட்டி உன்னை அழிப்பேன். பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன். எரேமியா 9ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஆதலால் ஸ்திரீகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஆதலால் ஸ்திரீகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்வதாக. வசனத்தை கேட்கிற சபையாய், வசனத்தை பிடிக்கிற சபையாய், வசனத்தோடு நடக்கிற சபையாய் வாழப்பட வேண்டிய குமாரத்திகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமா? ஒப்பாரியை சொல்லிக் கொடுக்கணுமா? எதுக்கு இந்த நாள் ஒப்பாரியை சொல்லிக் கொடுக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தை இப்பொழுதே நீங்கள் அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசிக்கணும். அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசித்து அழுகணும். இதை கண்டு இதை நான் கேட்டு தேசத்துக்கு என்ன செய்வேன்? சேமத்தை கட்டளை. அப்போ உங்க பிள்ளைகள் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அழுகிறதுக்கு. இப்போ மொபைல் போன்ல பேசிட்டு இருக்குது உங்க பிள்ளைங்க எல்லாம், யார்கிட்ட தோழிகளோடு உங்க பிள்ளைங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களே, இப்போ வாலிபனோடு பேசுகிற நேரம் இல்ல, வாலிபனோடு பேசுகிற நேரம் இல்ல. இப்போ நீ சொல்லிக் கொடுக்கணும், தோழிக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? புலம்பி அழு. தேசம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. பாழாக்குறவன் முன்ன வந்தாச்சு, எனக்கு முன்ன தூக்கு நூலை விட்டாச்சுடா. நீ என்ன விட்டுரு, எப்படியாவது நான் பரலோகம் போகணும். நீயும் பரலோகம் போகணும். தோழனுக்கு தோழிக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? சுவிசேஷம்
கற்றுக்கொள். உன் பிள்ளைகளுக்கு, உன் தோழிக்கு, தோழர்கள் என்ன சொல்லணும்? வசனத்தை கற்றுக்கொள்கிற நேரம், வசனத்தை பிடிக்கிற நேரம், வசனத்தின்படி நடக்க வேண்டும். எரேமியா 9:21 வீதியில் இருக்கிற குழந்தைகள். இது எதற்கு வருகிறது இந்த பாழாக்குறவன் என்றால், வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகைகள் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது. வீதியில் இருக்கிற குழந்தைகள். உன் பிள்ளைகள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? ஞானஸ்நானம் பெற்றாச்சா? அபிஷேகம் பெற்றாச்சா? ஆமோஸ் கண்ட கூடைக்குள்ள இருக்கிறாங்களா? உன் பிள்ளைகள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? உன் பிள்ளைகளுக்கு வேத வசனம் அறிவிக்கப்பட்டாயிச்சா? சத்திய வசனத்தை பிடித்தாயிச்சா? வீதியில் இருக்கிற பிள்ளைகள் அந்த பல கூடைக்குள்ள இல்ல. ஆமோஸ் கண்ட கூடைக்குள்ள இல்ல. சபைக்குள்ள இருக்கிறாங்களா பிள்ளைங்க? சபைக்குள்ள இருக்கிறாங்களா? இருக்கிற பிள்ளைங்க, எங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். சொல்லுங்க, எத்தனை கை உயர்த்தப்பட்டிருக்கு நீங்களே பாருங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வீதியிலே இருக்கிறார்கள். அதே வசனம் ஒரு முறை வாசி. வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு தம்முடைய பலகணி ஏறி வருகிறது. நன்கு தேவனுடைய பிள்ளைகளை, தெருக்களில் இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு குடிச்சு வெறிச்சு விளையாட்டு மோசமான காரியங்களை செயல்பட்டு வாலிபர்கள் எல்லாம் சினிமா சீரியல் அப்படி ஓடிட்டே இருக்கிறாங்க. தெருக்களில் இருக்கிற வாலிபர்களை அழிக்கும்படி வருது. உன் வீட்டு பக்கத்துல எத்தனை வாலிபர் உண்டு? எத்தனை நாள் சுவிசேஷம் சொன்னாய்? எத்தனை பேருக்கு சொன்னாய்? உன் சகோதரனுக்கு சொன்னாயா? அவன் பழக்கூடைக்குள்ள ஏற முடியாதபடி, கர்த்தரின் தோட்டத்திற்குள்ள ஏற முடியாதபடி தெருக்களில் அலைகிறானே. உன் கணவனுக்கு வர முடியவில்லையே. உன் கணவர் எங்க இருக்கிற? என் கணவர் எங்க இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, சிலர் நினைக்கிறீங்க எப்படி சிஸ்டர் சொல்ல முடியும்? நான் வந்ததே கிருபை, என்னை விடவே மாட்டார், ஒழிச்சு ஓடி வந்துட்டு அப்படி சொல்ல முடியுமா? இல்லையா? சொல்லுங்க. அப்ப நீங்க தான் அவரை கூட்டிட்டு வர சரியில்லாம கூட்டிட்டு வரல. அப்ப இதுல எல்லாம் மகா சபைக்கு நீங்கள் அறிவிக்கிறீர்கள், நான் தான் சரியில்லை, அதனால என்ன செய்யல, அவரு வரல. வேதம் சொல்லுகிறது, தெருக்களில் இருக்கிற உன்னுடைய இளைஞரை கொலை செய்யும்படி சாவு நம்முடைய பலகணி. நீங்க ஒரு நாள் சொல்லலாம், சிஸ்டர் எங்க பிள்ளைங்களை நாங்க ஆராதனைக்கு வரட்டாலும் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். வெளியே கூட நம்ம போக மாட்டோம். டிவியை கூட நான் பூட்டி தான் வச்சிருக்கேன், லாக் போட்டு தான் வச்சிருக்கேன். ஆனா வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல தான் இருக்க வச்சுட்டு வந்திருக்கேன். அங்க யாரும் போக முடியாது, பார்க்க முடியாது. அதனால பிள்ளைகளுக்கு ஒன்றும் சேதம் நேரிடாது. வேற எங்கேயும் பிள்ளைங்க போக மாட்டாங்க. அது எங்க ஏறி வருமா? பலகடை வழி ஏறி உள்ளக்குள்ள வரும். நீ எங்க ஒழிச்சு வச்சாலும் சாவு உன்னை தேடி வருகிறது. இனி ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. நீ விருப்பப்பட்ட கர்த்தர் செய்த ஊழியத்தில், இயேசு செய்த ஊழியத்தின் நிறைவு பகுதி இந்த ஒரு வாரமும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க மனசா இருந்தா இந்த ஆபோஸ்தல பணக்குள்ள பலகடை ஏறி சாவு வரப்போகிறது. வீதியில் இருக்கிற குழந்தையை தேடி வருகிறது. தெருக்களில் இருக்கிற உணவை இளைஞரை தேடி வருகிறது. நீ விருப்பமா இருந்தா அந்த ஒரு வாரம் இந்த கர்த்தருடைய சமூகத்துல வேலைக்கு போகல, வீட்டுல தான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர் என்ன செய்யணும்? புசியாமலும் குடியாமலும் கர்த்தருடைய சமூகத்தை யோசபாத்தின் காலத்துல யூத ஜனங்கள் எல்லாம் மண்டியிட்டு அழுது நடந்தார்கள். அதே போல நீ கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? வந்து உபவாசிக்கணும். வேலைக்கிழமை என்ன இருக்கு தெரியுமா? அபிஷேக ஆராதனை இருக்கு. தெரியலன்னா தெரிஞ்சுக்கும். அபிஷேக ஆராதனைக்கு ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பறந்தாதான் பரலோகம் போக முடியும். நீ பரிசுத்த ஆவியினால பெற்றுக்கொள்ளலாம். வேலைக்கிழமை காலையில் அபிஷேக ஆராதனைக்கு கடந்து வாங்க, குடும்பமா கடந்து வாங்க. கர்த்தருடைய நிரப்புவார். என் பாத்திரத்தை நிரப்பன்னு சொல்லி கேட்டுவாங்க. ஆண்டவரே, இந்த பலகடை ஏறி வர சாவு எனக்கு வரக்கூடாது. வீதியில தான் என் பிள்ளை கிடக்குது, என் பிள்ளைக்கு சாவு வரக்கூடாது. தெருக்களில் தான் கணவன் கிடக்குது, தெருக்களில் உள்ள சாவு வரக்கூடாது. அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டாமா? நோவா ஒற்றைக்க பிள்ளைக்குள்ள போனார், தனிமையா போனாரா? எப்படி போனாரு?
போனாங்க? குடும்பமா போனாங்க. நீ இங்க வந்து இந்த ஆராதனை நீ கூட போக முடியாது. அப்படின்னா நோவா தனியாவே போயிருப்பாரு. நோவா தனியா கூட்டிட்டு போகல. அப்போ குடும்பத்தையும் சேர்த்து தான் என்ன செய்ய முடியும்? கொண்டு போக முடியும். எப்படியாவது அள்ளது போல எங்கேயாவது 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, உங்க பிள்ளை குடும்பமா வந்தாதான் கொடுப்பாங்கன்னு சொன்னா எப்படியாவது கூட்டிட்டு போயிருவீங்க தானே? கூட்டிட்டு போய் வாங்குவீங்கல்ல? அப்படிதானே ஒரு நிலையில வச்சுக்கோங்க. ஆமே, உண்மையை நம்ம பிள்ளைங்க சொல்லாங்க தான் நல்லது. அப்படி கூட்டிட்டு போவீங்களா? எப்படியாவது கொஞ்சம் கூத்தாடி கூட்டிட்டு போவீங்கல்ல? ஆண்டோடைய சமூகத்துல கொண்டு வர்றதுக்கு வாரத்துல ஒரு நாள் கொண்டு வர்றதுக்கு ஒரு நாள் முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல நினைச்சு கொண்டு வாங்க. வீதியிலையும் சாவு வருது, தெருக்குள்ளையும் சாவு வருது, வீட்டுக்குள்ள பலகனையிலையும் சாவு வருது. இதிலிருந்து தப்ப வேண்டும். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி இப்ப சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா எல்லாம் என்ன செய்திடும்? மாறி போயிடும். எத்தனையோ மருத்துவர்கள் மாற்றப்பட்டார்கள். எந்த ஞானியினால் எதை கண்டுபிடித்தாலும் ஞானியினுடைய ஞானம் இந்த நாட்களில் பைத்தியமாக இருக்கிறது. எத்தனையோ படிச்ச நம்ம பிள்ளைங்க இப்ப படிக்க பாருங்க, எல்லாம் ஆள் பஸ். நீ போனாலும் பஸ், போவாட்டாலும் பஸ், ஆன்லைன்ல படிச்சாலும் பஸ். ஆனா ஒண்ணு மட்டும் எக்ஸாம் நடக்குது. என்னது? காதலுக்கு மட்டும் எக்ஸாம் நடக்குது. ஆன்லைன்ல நடந்துட்டு தானே இருக்கு பிள்ளைங்களுக்கு. வீட்டுல டெய்லி எல்லா வீட்லையும் சண்டை. என்ன வேணும்? பாதாளம் கொண்டு போகிறதுக்கு கணக்கா 10,000 ரூபாய்க்கு போன் வேணும், ஐபோன் வேணும், விவோ போன் வேணும். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாதாளத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டு பெற்றோர்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்ப இவன் போவான், வீதியில எப்ப சாவு வரும், என் பிள்ளைய எப்ப கொடுக்கலாம் அப்படி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நீ மொபைல் வாங்கி கொடுத்து 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 உன் பிள்ளை என்ன செய்திருக்கு? காதலுக்கு எக்ஸாம் படிச்சுட்டே இருக்கு. இதெல்லாம் விட்டுருங்க. ஆன்லைன்ல படிச்ச அந்த பிள்ளையும் பாஸ் ஆகலாம் சரி. மொபைல்ல இப்போ எவ்வளவு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. டெய்லி நாளுக்கு நாள் பிரச்சனை. உங்க பிள்ளைகளுக்கு மொபைல் வேண்டாம், அது நம்ம பாதாளத்துக்கு அழைத்து செல்லுகிறது. எத்தனை வீடுகள்ல இந்த மொபைல்ல சமாதானம் இல்லை. உண்மையை சொல்லி கையை தூக்குங்க. ஆமே, தூக்குங்க. இன்றைக்கு ஆண்டவர்களை விடுவிப்பாரு. கையை தூக்குறவங்களுக்கு வீட்டுல இந்த பிரச்சனை வராது. ஆமே, கள்ளத்தனம் சொல்லி இருக்கிறவங்கள வீட்டுல இது பின்தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். கையை தூக்குறவங்க வீட்டுல இந்த மொபைல் பிரச்சனை இல்லை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி செய்ய போறேன். எப்படினாலும் எங்க பிள்ளைங்க பாவம் செஞ்சாலும் ஒண்ணு இல்லை, அதை பாவம் செய்யட்டும். எனக்கு தெரிஞ்சு இதுல மகா பாவிகள் இருக்குன்னு அவங்க பெற்றோரும் கையை தூக்கல. ஏன்னா அவங்க உள்ளோடதான் இந்த காரியம் நடக்குது. எப்படி பிள்ளை அழைஞ்சு போட்டு நான் மட்டும் என்ன செய்வேன்? இந்த கூடைக்கு உள்ள இருப்பு. நீ ஒன்றும் பரலோகம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் ஒரு நாளைக்கு ஒரு தரிசனம் பார்த்தேன். இந்த உலகம் அப்படியே அழிஞ்சிட்டு இருக்குது. நான் சொன்னேன், மலைக்கு மேல நம்ம விசுவாச குடும்பங்கள் நிறைய பேரை சேர்ந்து மலைக்கு மேல இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒருத்தர் இந்த தரிசனம் சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க பயங்கரமான சத்தம் கேட்குது. வானத்திலிருந்து அப்படி ஒரு அப்படி பொத்து அப்படி வந்தது மாதிரி வருது. அங்கிருந்து வெட் ட்ரெஸ் எல்லாம் போட்டவங்க, ஒரு இது அடிக்கிறவங்க அப்படி வராங்க. அதுக்கப்புறம் இந்த பிபி எல்லாம் ஊதுறவங்க வராங்க. அப்படி எல்லா தம்பூர்களோட ஒவ்வொரு இடத்துல இப்படி 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 வெடிச்சு 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 அப்படி வராங்க. அது அப்படியே கீழே அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. நான் பழைய சர்ச்சை வச்சு பார்த்தவங்களுக்கு சொன்னேன். அப்படி பயங்கரமான ஒரு தரிசனம் வந்து நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். நீ மேலே ஏறி வான்னு சொல்லி இவ்வளோ இடத்துல ஒரு கம்பு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஏறி வர முடியாது. என்கிட்ட கேட்டாங்க, ஏன் ஏறி வர முடியாது? என் குழந்தை என் மடியில இருக்கு, நான் வர முடியாது, இப்படி ஏற முடியாது. அப்பதான் சொன்னாங்க, ஒரு சின்ன கம்பை கொடுத்து இந்த கம்பை வச்சு ஏறிவா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தேவனுடைய பிள்ளையே, அந்த குழந்தை மடியில இருக்குது. ஏன்னா மடியில குழந்தை இல்லை, ஆனா எனக்கு தெரியுது என் மடியில குழந்தை இருக்கு, வெயிட்டா இருக்கு, நான் ஏறி போக முடியாது. அந்த கம்பு அங்க இருந்து நீட்டப்பட நம்முடைய விசுவாசத்தில் நம்ம எல்லாரும் தான் இருந்தோம். ஆனா அந்த கம்பு நீட்டனோட அப்படியே பிடிச்சு மேல வர போனேன். ஆனா அச்சம் போக முடியல. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஒருவரை சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் இப்படி இருக்கிறவர்களை காமிச்சு கொடுக்கிறார். அந்த பானை என்ன தெரியுமா? என்னது?
சபைதான். சபை என் மடியில் இருக்குது. நான் கொண்டு அப்படியே சுமந்து வர்றதுக்கு போ முடியாது. நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? இன்னும் ஆயத்தப்பட வேண்டும், இன்னும் தகுதியாக்கப்பட வேண்டும். உண்மையாகவே பலிபீடத்திலிருந்து போய் சொல்லல. அப்படி அந்த தரிசனத்தை 2 நாள்னா மறுரூபமாகிறதாக. பொட்டி குழந்தையில ஒரு நாளை ரட்சிக்கப்பட்ட 12 வயசுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு பார்த்தேன். நம்ம கிறிஸ்தவ ஜபத்தோட சின்ன சர்ச்சில் ஒரு நாளைக்கு பார்த்தேன். அப்போ இந்த காலத்துல நம்ம உயிரோட வாழ்கிற நாட்களிலே கர்த்தரை வாழ்க்கை நம்ம உயிரோட வாழ்கிற நாட்களிலே கர்த்தரை வாழ்க்கை தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இப்போ எல்லை வீரர்கள் எல்லையில நின்று காத்து கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் எங்கள்கிட்ட இருக்கிற ஏவுகணை ரொம்ப பெருசு. யுத்த கப்பல் எல்லாம் ஓடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட நடுக்கடல்ல கப்பல்ல ஏவுகணை எல்லாம் வச்சு காத்து இருக்கிறோம். எப்படியும் நாங்க என்ன செய்கிறோம்? இந்தியா தப்பிச்சு கொள்ளும். நீ எத்தனை பராக்கிரமசாலியா இருந்தாலும் ஒரு கொரோனாக்கு ஒரு வெடி கொடுக்க முடியுமா? ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியுமா? கொரோனாக்கு கொரோனாயை துப்பாக்கியால சுட முடியுமா? இந்த கொரோனாயை எந்த பராக்கிரமசாலி ஒன்றும் செய்ய முடியாது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி எத்தனை பராக்கிரமசாலி யாரும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டலாம். நான் படிச்ச உலகத்தையே ஜெயிச்சேன். நான் பெரிய பட்டதாரி. நான் தான் பெரிய ஆள், ஐஏஎஸ் ஆபீசர். இந்த நாட்களில இந்த கொரோனா வந்தப்போ ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் எங்க இருந்தாங்க? மாஸ்க் முகமூடியெல்லாம் வச்சு எங்க இருந்தாங்க? ஒழிச்சு போய் இருந்தாங்க. பாவி ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? கொள்ளை நோயில மாண்டு கொண்டிருந்தாங்க. எத்தனை படிச்சவன் பட்டதாரி மருத்துவராக இருக்கலாம், யாரா இருக்கலாம். உன்னை குறிச்சு நீ மேன்மை பாராட்டுகிற நேரம் இது இல்ல. உன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிற நேரம் இல்ல. பராக்கிரமசாலினாலே ஒன்றும் செய்ய முடியாது. ஞானத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. படிச்ச பட்டதாரினாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஐஸ்வர்யவன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இந்த நாட்களில் சிலர் சொல்லிக் கொண்டிருப்பாங்க, என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. பஞ்சம் வந்தாலும் என்ன செய்ய முடியாது. நான் ஏராள சொத்து சுகம் வச்சிருக்கிறேன், பொண்ணு வச்சிருக்கிறேன், பணம் எல்லாம் ஃபுல்லா எங்கே இருக்கு? லாக்கர் ஃபுல்லா பணம் தான். சொத்துல எல்லாம் வயல் இருக்கு, தோப்பு இருக்கு, புளி இருக்கு, கிழங்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால ஐஸ்வர்யமான இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பஞ்சம் வராது. நீ வெளியே போக முடியாதபடி உன்னை முற்றுகை போட்ட பொழுது இந்த நிலங்கள் எல்லாம் இருந்து எதற்கு? இதுல இருந்து நீ அதை எடுத்து கொண்டு வர முடியுமா? வயல் இருக்கிறனா அவருடைய ஐஸ்வர்யவன் மட்டும் போய் நடத்து கொண்டு வர முடியுமா? எத்தனை பேர் வேணும்? நிறைய பேர் வேணும். வண்டி மாடு வேணும். அதடிக்கு இதுக்கெல்லாம் யாரும் வெளியே வர முடியாது. அவர் நீ ஐஸ்வர்யத்தை குறிச்சு நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். நீங்க முற்றுகையிலே சாகும்படிதான் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறாய். யாரும் யாரையும் குறித்து மேன்மை பாராட்ட இந்த காலத்திலே யாருக்கும் விடவில்லை. கரங்களை தட்டி கரங்களை தட்டி யாருக்கும் யாரையும் குறித்து மேன்மை பாராட்ட இந்த நாட்டிலே இடமில்லை. எதை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டும்? எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில இயேசுவுக்கு கிருபை, இயேசுக்கு சத்தியம், இயேசு நம்ம இதுவரையில காத்து வந்தது. இவைகளை குறித்து நீ போகும் பொழுது, வரும் பொழுது, நிற்கும் பொழுது, எப்போ இயேசுடைய கிருபையை குறித்து நீ எல்லாருக்கும் இயேசுவை குறித்து என்ன செய்யும்? மேன்மை பாராட்டு. இந்த ஆபத்துகளிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் பசியினால் வாடி ஏரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினால் வாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். இப்ப நம்ம பூமியில் என்னெல்லாம் வந்திருக்கு? அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினால் கொடிய உஷ்ணத்தினாலும் கொடிய வாதைகள். இப்ப எரிபந்தமான உஷ்ணம் அப்படிதானே? என்ன சூடு! வேலை செய்கிறவர்கள் அநேகர் எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, சிஸ்டர் யூரினெல்லாம் பிளட்டா போகுது,
சரீரத்திலிருந்து வேலை செய்து கொஞ்ச நேரம் ஆனோட சட்டையெல்லாம் உப்பா படிஞ்சிருக்கிறது, தலை சுத்துகிறது, மயக்கம் வருது, நிற்கிற இடத்துல மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க. எரிபந்தமான உஷ்ணம். இப்ப இவங்க நம்முடைய பூமியில நடக்கிறதா எரிபந்தமான உஷ்ணம், கொடிய வாதை, கொடிய வாதையினால மாண்டு போவார்கள். இப்போ அந்த வியாதி துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவங்களுக்குள்ள இருப்ப அந்த விஷயம் அனுப்பப்பட்டிருக்கிறதா? எத்தனை பேர் கொரோனா ஊசி போட்டீங்க? கையை தூக்குங்க. கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு தெரியும். அது அவ்வளவு கொடூரமான ஒரு வலி, பயங்கரமான கொடூரமான வலி. அந்த வலியை சகிக்கவே முடியாது, அப்படி பயங்கரமான வலி. அதான் அந்த கொடூரமான இதை என்ன செய்ய போகிறாரு? அனுப்ப போகிறாரு. அனுப்பியாச்சு. அப்ப நம்ம எங்க நின்று கொண்டிருக்கிறோம்? கடைசி நாட்களில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். 32:25 வாசிங்க. வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபரையும் கனியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும். இந்த கொள்ளை நோயில் வாலிபர்னு சொல்லியும் விட்டுட்டு போகாது, குழந்தைன்னு சொல்லியும் நம்ம சொல்ல ஐயோ அந்த பிள்ளை அது ஒன்றும் தப்பிட்டு போட்டு பச்சில குழந்தை, பால்குடி மறக்காத குழந்தை, அதனால அந்த குழந்தைய ஒண்ணுமாவது காப்பாற்று. கொள்ளை நோய் கேட்குமா? கேட்காது. வாலிபங்க போய் இவரு வேலை செஞ்சாதான் என் குடும்பத்துல ஜீவனம் பண்ண முடியும். ஆகவே கொரோனா 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 இவரை தொடாதன்னு சொன்னது கேட்குமா? கேட்காது. வாலிபரையும் வாசிங்க. வெளியிலே பட்டயம் உள்ளே பயங்கரம், வாலிபரையும் கனியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும். எவ்வளவு என்னென்ன தேவனுடைய பிள்ளைகளை, வாலிபரையும் குழந்தைகளையும் கனிகளையும் நரைச்சு கிழவனையும் கூட என்ன செய்யணும்? கணவன் கலவி தாத்தா பாட்டி எல்லாத்தையும் என்ன செய்து அரித்து கொண்டு போகும்படி இந்த வியாதி வருகிறது. எசேக்கியேல் 14:21 ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாய் பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது எவ்வளவு அதிகம் சங்காரமாகும். பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகம், இந்த 4ஐயும் பூமியில் அனுப்பும்போது எவ்வளவு அதிகம் சங்காரமாகும். இப்ப நம்ம பூமியில என்னெல்லாம் வந்திருக்கு? பட்டயம் வந்திருக்கு, பஞ்சம் வந்திருக்கு, கொள்ளை நோய் வந்திருக்கு, துஷ்ட மிருகம் என்னது? கொள்ளை நோய் என்னது? இப்ப வந்திருக்கிற வியாதி. எனக்கு தேவனுடைய பிள்ளையை எவ்வளவு அதிகமாய் சங்காரமாகும். இவைகளிலிருந்து நம்ம எல்லாம் நரைச்சு கிழமை, குழந்தைங்க, வாலிபர்கள் எல்லாரும் என்ன செய்வது? கண்ணீர்களை அழிக்க போகுது. அதனாலதான் கூடார மறைவிடத்துல உங்களை வர சொல்லியிருக்கிறது. வந்து இருக்கிற ஜனங்களை கட்டு என்ன செய்வாரு? பாதுகாப்பார். எனவே 29:12 வாசிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இந்த நாள் இந்த பூமியில வந்தாச்சு. இப்ப நீங்க என்ன செய்யணுமோ? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொள்ள வேண்டும். இப்ப நீங்க தொழுது கொள்கிறதை கண்டு உங்களுக்கு என்ன செய்வது? விடுதலையை கொடுப்பார். எரேமியா 45:5 வாசிங்க. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கொள்ளை பொருளாய் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நீ உனக்கு பெரிய காரியங்களை ஒண்ணு என்ன செய்ய வேண்டாம், தேட வேண்டாம். இந்த 40 நாள் நீ எங்க இருக்கணுமோ? எங்க இருக்கணும்? கூடார மறைவிடத்துல 40 நாள் இருக்க முடியல. நீ எவ்வளவு நாள் இருக்கு? 5 நாள். இந்த 5 நாள் எங்க இருக்கணும்?
கூடார மறைவிட காரணம் கூடார மறைவிடத்துல இருக்கணுமா இருக்க வேண்டாமா? இப்ப நீ உனக்கு உண்டான ஒன்றை நீ தேட வேண்டாம். பெரிய காரியத்தையும் தேட வேண்டாம், சின்ன காரியத்தையும் நீ தேட வேண்டாம். ஏன்னா உனக்கு முன்ன அழிவும் பெரிய நாசமும் மோசமும் இருக்கிறது. இப்ப நீ அவருடைய சமுத்திரம் வந்திருந்து அழுது கொள்கிற நேரம். நீ அப்படி இருந்தனா நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன் பிராணன் என்ன செய்வார்? பிராணனை கொள்ளை பொருளாய் உனக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லா நாட்களும் சர்ச்சில் வந்தவங்களுக்கு இந்த வசனம் தெரியும். இந்த வசனம் நீ கொடுக்கலன்னு தான் சொன்னேன். ஏசப்பா சொன்னாங்க, இல்ல மகளே, மகா சபைக்கு நீ அறிவிக்கணும். ஒருவர் கூட நான் அறியாம இருந்தேன்னு சொல்ல கூடாது. என்ன வயசானவங்க இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, கன்னிகைகள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வருகிறதுக்கு நேரம் இல்லை. வீதியிலும் தெருக்களிலும் இருந்தவர்கள் இன்னைக்கு உள்ளுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இவங்களை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அதற்காக மகா சபைக்கு இதை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். எரேமியா 51:46 வாசிங்க. உங்கள் இருதயம் தோழாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்துல ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்துல வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்துல கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். இந்த கொடுமை நடக்கும் பொழுது நம்ம அப்பா இயேசுவை சொல்லி கதறி கூப்பிடும் பொழுது இந்த தேசத்தை ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வராது. யாரு? கவிழ்பேன் 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 கவிழ்பேன். இந்த தேசத்தை யாருக்கு கொடுப்பேன்? உரிமைக்காரருக்கு கொடுப்பேன். உரிமைக்காரர் யாரு? ஏசப்பா ரத்தம் சிந்தி உன்னை மேலே மீட்டத்தில் எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாம். நிற்கிற இடங்களில் அப்படியே எழுப்பி நிற்கலாம். சீக்கிரமா சீக்கிரம் நேரம் வேகமாய் கிடந்து சென்றாயிட்டு சீக்கிரம் எழுப்பி நிற்கலாம். ஏன்னா அபிஷேக ஆராதனை ஃபர்ஸ்டே பண்ணி முடிச்சாச்சு. இனி நமக்கு ஒரு பெரிய ஆராதனை தேவையில்லை. அதனால எல்லாரும் நிற்கிற இடங்கள்ல நின்று அப்பா சமுத்திரம் மார்போடு கரங்களை அணைச்சு அப்பா சமுத்திரம் சொல்லுங்க, அப்பா வெளியில பட்டயம், வீட்டுக்குள்ள பஞ்சம், ஆண்டவரே தூரத்தில் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள். அப்பா சாகு பலகடை ஏறி வருகிறது, சாகு பலகடை ஏறி வருகிறது. ஆண்டவரே சின்னவன் என்றல்ல பெரியவன் என்றல்ல, அது யார் என்றில்லாதபடி உன்னை அழிக்கும்படி பலகடை ஏறி வருகிறது. 4 முறைகளில் இருந்து முடிவு வருகிறது. 4 முறைகளில் இருந்து முடிவு வருகிறது. முதலாம் ஆபத்து ஒன்று கடந்து போனது, நீ என்னைக்கு காக்கப்பட்டால். 2ஆம் ஆபத்து இதோ கண்களுக்கு முன்பதாக வருகிறது. இவைகளிலிருந்து நீ காக்கப்படணுமா? நீ சபையாகிய தோற்றத்துக்குள்ளே உட்காரு. இந்த நாட்களில் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன தொழுது கொள்ள வேண்டும். நீ தொழுது கொள்வதற்கு கர்த்தருடைய சமுத்திர காத்திருக்க தூரம் இடமில்லாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? கர்த்தருடைய சமுத்திரனால் காத்திருக்க முடியவில்லையோ? Thank you Jesus, thank you Jesus. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். Holy Spirit, Jesus, உங்க மகிமையினால் நிரப்போம். ஆண்டவரே விடுதலையை வேண்டி வந்திருக்கிறேன், விடுதலையை வேண்டி வந்திருக்கிறேன். வெளியில பயங்கரம் ஆண்டவரே, தேசத்தில் கேட்கப்படுகிற செய்திகளை பார்க்கும் பொழுது ஐயா என் உள்ளத்து விழாமல் இருக்கட்டும், என் உள்ள பயப்படாமல் இருக்க கிருபை செய்யுங்க. ஜீவனை கொள்ளை பொருளா தருவேன்னு சொன்னீங்களப்பா. என் குடும்பத்தினுடைய ஜீவன் எனக்கு வேணும், என் மனைவியின் ஜீவன் எனக்கு வேணும், என் பிள்ளைகளுடைய ஜீவன் எனக்கு வேணும், என் கணவனுடைய ஜீவன் எனக்கு வேணும். அப்பா அப்பா இறங்க